இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 13, அடக்கம் உடைமை. குறள் எண் 127. யாகவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. யாகவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. எவற்றை காக்காவிட்டாலும் நாவை காக்க வேண்டும். அப்படி காக்காவிட்டால் துன்பம், அதாவது சொற்குற்றம் ஏற்பட்டு துன்பம் வரும். தெய்வப்புலவர் எப்படி சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? வேறு எதை காக்காவிட்டாலும் நாவை காக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதாவது ஐம்பொறிகளையும் புலன்கள் வழியாக நல்லனவற்றை செய்ய வேண்டுமே தவிர கெட்ட செயல்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதாவது மனம், உடல், மூன்றுமே முக்கியமானது. மூன்றுக்கும் தொடர்பு உண்டு. மனம் உடம்பு செய்பவைகளை வாய் வெளியிட்டுவிடும். அதனால் மனத்தையும் உடம்பையும் காக்காவிட்டாலும் நாவை காக்க பெருமுயற்சி எடுக்க வேண்டும். இல்லை, அப்படி காக்காவிடில் நாம் சொற்குற்றத்திற்கு ஆளாகி துன்பம் நேர வாய்ப்பு உண்டு. அப்படி துன்பம் நேர்ந்தால் அதனால் பல வழிகளில் நமக்கு சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எனவே நாவை காக்க, உடலையும் மனதையும் காக்க பெருமுயற்சி எடுக்க முடியாவிட்டாலும் நாவையாவது காக்க பெருமுயற்சி எடுக்க வேண்டும். இதனைத்தான் தெய்வப்புலவர் 1.5 அடியிலே அற்புதமாக விளக்கியுள்ளார். உங்களுக்கு நான் சொல்றது நல்லா விளங்கியிருக்கும் என்று நினைக்கிறேன். ஏன்னா ஒருவன் மனதாலும் சரி, கண்களாலும் சரி, உடலாலும் சரி பல துன்பங்களை ஏற்படுத்தலாம். ஆனால் அவை எல்லாம் அந்த துன்பம் வாய் வழியாக வெளியே வந்துவிடும். அதற்காகத்தான் அவற்றை கூட நீங்கள் காக்க முடியாவிட்டாலும் நாவை கண்டிப்பாக காக்க வேண்டும் என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். இதை மாணவ செல்வங்கள் சின்ன வயதிலிருந்து தற்போதிலிருந்தே இப்படி ஒரு திருக்குறளை வாங்கி படித்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் ஒளிவிளக்கு ஏற்படும். இப்போது புத்தக திருவிழா இம்மாதம் 5ஆம் தேதியிலிருந்து வருகின்ற மாதம் 15ஆம் தேதி வரை நடைபெற்று கொண்டிருக்கிறது. சில புத்தக ஸ்டால்களில் அதாவது தள்ளுபடிக்கும் விற்பனையாகி வருகிறது. எனவே மாணவ செல்வங்கள் புத்தக திருவிழாவுக்கு செல்லுங்கள். அங்கு வேறு எதை வாங்காவிட்டாலும் எல்லாம் வாங்குங்கள். நான் அதை குறிப்பிட்டு சொல்லவில்லை. எல்லா புத்தகங்களும் அறிவுடைய புத்தகங்கள் தான், அவளையும் வாங்குங்கள். அப்படி வாங்க தவறினாலும் குறிப்பாக திருக்குறளை மட்டுமாவது வாங்குங்கள். அப்போது உங்கள் வாழ்வில் வளம் பெறும். தாய் தகப்பனோடு தான் நீங்கள் பார்க்க போவீங்க.
எனக்கு திருக்குறளையாவது வாங்கி கொடுங்க அம்மா அப்பா என்று கேளுங்கள், அவர்களுக்கே மகிழ்ச்சி வரும். எனவே தாங்கள் தினந்தோறும் ஒரு குறளை படித்து தாங்கள் என்ன ஆக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதன்படி ஆவீர்கள் என்பது திண்ணம். இதற்கு உதாரணமாக பல சான்றோர்கள் இருக்கின்றனர். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு முறையும் சொல்லிக் கொண்டு இருக்க முடியாது. அதனால் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் நாளை மீண்டும் ஒரு குறளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.